ராகுல் காந்தி, ஸ்டாலின், வைகோ உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆதரவு பெற்ற கவுண்டம்பாளையம் தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் வெற்றி வேட்பாளர் KP சூரியபிரகாஷிற்கு கைச்சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வீர். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த வட்டக்கொல்லி மற்றும் கோழிக்கொல்லி ஆகிய 2 பகுதிகளில் அமைந்துள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளிகளில் இலக்கிய மன்ற விழா, விளையாட்டு விழா மற்றும் ஆண்டு விழா என முப்பெரும் விழா பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளையினர் சார்பில் 2 நாட்கள் நடைபெற்றது. இந்த மாவட்டத்தில் இடைநின்ற பழங்குடியின மாணவ மாணவிகள் படித்து வாழ்க்கையில் முன்னேறும் வகையில் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளையினர் செய்து வருகின்றனர். பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளையின் நிறுவனர் குருஜி சிவாத்மா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அம்பலமூலா அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மோகன், அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் ராஜாராம், சீனிவாசா சர்வீஸ் அறக்கட்டளை திலகவதி மற்றும் ஓர்மா ஹோட்டல் உரிமையாளர் வர்கீஸ் பிபி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கல்வியின் முக்கியத்துவம் குறித்து பேசினர். தொடர்ந்து சீனிவாசா சர்வீஸ் அறக்கட்டளைக்கு கிரவுன் ஆஃப் சர்வீஸ் விருது, வர்கீஸ் அவர்களுக்கு ஷைனிங் ஸ்டார் தன்னார்வலர் விருது மற்றும் ஆசிரியர்களுக்கு தகைசால் ஆசிரியர் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் கலந்து கொண்ட அனைத்து பெற்றோர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு புகைப்படம் எடுக்கப்பட்டு மகிழ்விக்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சீனிவாசா அறக்கட்டளை மற்றும் வர்கீஸ் ஆகியோர் நீலகிரி மாவட்டத்தில் இடைநின்ற மாணவர்களை ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று அழைத்து வந்து பள்ளியில் சேர்ப்பதாக உறுதியளித்தனர். விழாவில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் விளையாட்டுப் போட்டிகளிலும் இலக்கிய மன்ற போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் கேடயங்களும் வழங்கப்பட்டது. வட அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களான மிதுன், ஜீவிதா, லோஷினி மற்றும் சைத்தன் சாய் ஆகியோர் சுமார் 75,000 ரூபாய் மதிப்பில் இந்த விழாவில் கலந்து கொண்ட 600க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கி சிறப்பித்தனர். இந்த விழாவினை ஓய்வு பெற்ற மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் அறக்கட்டளை கல்வி ஒருங்கிணைப்பாளர் சித்ரா, தலைமை ஆசிரியைகள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் ஒருங்கிணைந்து நடத்தினர். இந்த விழாவில் சுமார் 600க்கும் மேற்பட்ட பழங்குடியின பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். நன்றி.